நியூஸ்னால ஷேர் மார்க்கெட்டோட ட்ரெண்டியே சேஞ்ச் ஆக முடியும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டீஃபன்ஸ் வாலெட். நான் உங்க ஸ்டீஃபன். ஷேர் மார்க்கெட் பலவிதமான காரணங்களால ஏற்ற இறக்கத்தை ஒவ்வொரு நாளும் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா செய்திகள். இந்த செய்திகள் வந்துட்டு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட் ஏறுமுகமா இருக்கும், நெகட்டிவா இருந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட் வந்துட்டு இறங்குமுகமா இருக்கும். அப்ப இந்த நியூஸ்னால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ண முடியும், ஒரு ஆட்டம் காண வைக்க முடியும். ஆனா இப்படி செய்திகளால வரக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு ட்ரெண்ட்ன்றது மிகவும் தற்காலிகமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஒரு நியூஸ் வருது அப்படின்னா தற்காலிகமான ஒரு எஃபெக்டா தான் அது காட்டுமே காண்டி அது ஒரு நிரந்தரமான ஒரு இதுவா இருக்காது, ட்ரெண்டா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்தை பத்தி நெகட்டிவான நியூஸ் வருது அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா சரன்னு அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எல்லாம் வந்துட்டு டிராப் ஆகும். இதுவே பாசிட்டிவான நியூஸ் வருது அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த மாதிரி வந்துட்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸுக்கு வந்துட்டு யார் ரியாக்ட் ஆகணும், ஷேர் மார்க்கெட்ல வந்துட்டு இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் ஆகுது, யார் ரியாக்ட் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா டே டு டே வந்துட்டு ட்ரேட் பண்ணக்கூடிய இந்த நபர்கள் இருக்காங்க. அதாவது டெய்லி பங்குகளை வாங்குறதும் விற்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், அதுக்கப்புறம் நார்மலா ஈக்விட்டிஸ்ல கூட ட்ரேட் பண்ணக்கூடிய இந்த நபர்கள் இருக்காங்க. இன்ட்ராடே ட்ரேடர் அண்ட் ஸ்விங் ட்ரேடர், இந்த மாதிரி விதவிதமான ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரியான நியூஸ்னால வரக்கூடிய ட்ரெண்ட் மூலியமா அஃபெக்ட் ஆகுறாங்க. ஆனா இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்துட்டு கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா நியூஸ்னால வரக்கூடிய எல்லா விஷயமுமே வந்துட்டு ரொம்பவே தற்காலிகமான ஒரு நிகழ்வா தான் இருக்கும். ஷேர் பிரைஸ் இறங்குறதா இருக்கட்டும், ஏறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப தற்காலிகமாக தான் இருக்கும். அது திருப்பி நார்மல் ஆயிடும். பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி, ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்துட்டு அது அஃபெக்ட் பண்ணுது, கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு, பிரைஸ் எல்லாம் இறங்கிடுச்சுன்னா அது வந்துட்டு ஒரு இன்வெஸ்டர் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா திருப்பி ஒரு 6 மாசம், ஒரு வருஷம் கழிச்சு அந்த பிரச்சனையெல்லாம் அந்த கம்பெனி வந்துட்டு சால்வ் பண்ணிட்டு திருப்பி வராங்க, அவங்களை பத்தி திருப்பி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷேர்ஸோட பிரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடும். ஒரு இன்வெஸ்டர் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நெகட்டிவான ஒரு நியூஸ் வருதுன்னா அந்த நியூஸ் என்ன, உண்மையிலே வந்துட்டு அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை கொண்டது, அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் உண்மையிலே ஸ்ட்ராங்கா இருக்கா, நம்ம வந்துட்டு கரெக்டா வந்துட்டு செலக்ட் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமா அப்படின்றத பாத்துக்கோங்க. நீங்க உண்மையிலே நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கக்கூடிய, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சூப்பரான ஃபியூச்சர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க எந்த ஒரு செய்திக்கும் கவலை ஏற்பட தேவையில்லை. நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்கீங்க, நல்ல ப்ராப்பரான கம்பெனிகளா செலக்ட் பண்ணி அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல எந்த நியூஸ்க்கும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஆனா ட்ரேடர்ஸ் தான் இந்த மாதிரியான நியூஸ்க்கெல்லாம் வந்துட்டு கவலைப்படணும். ஸோ இந்த வீடியோல ஷேர் மார்க்கெட்டோட விதவிதமான ட்ரெண்ட் அண்ட் விஷயங்களுக்கெல்லாம் ஏற்ற இறக்கத்துக்காக பலவிதமான காரணங்கள் இருக்கு, டிமாண்ட் அண்ட் சப்ளை, இன்னும் பலவிதமான விஷயம் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயமா இந்த நியூஸ் எப்படி வந்துட்டு ஷேர் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல வேற ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் டாடா, பை பை, see you.